ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் +2 முடிச்சுட்டு இல்லைனா டிப்ளமோ அப்படி இல்லைனா நான் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் டிகிரி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது சரிங்களா, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜோட பார்த்தோன்னா முழு விவரங்கள் என்ன, அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்புறம் அந்த காலேஜில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் யூஜி டிகிரி இருந்தாலும் சரி பிஜி டிகிரியாக இருந்தாலும் சரி சரிங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸில் அந்த டிகிரி கோர்ஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸு எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிலாம் அவங்களுடைய விவரங்கள் என்ன அப்படின்ற முழு விவரத்தை நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் நமக்கு ஓகேவா இல்லையான்னு ஒரு ஐடியா கொடுக்கும் சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதே போல் மெயின் கவுன்சிலிங்கான டேட் வந்து நாளோட முடிய போகுது இல்லையா, அதாவது ஜூன் 6 தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி ஜூன் 5, ஜூன் 6 லாஸ்ட் டேட்டு. அதோட மெயின் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. அப்புறம் கவுன்சிலிங் வந்து ஃபர்தராக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து காலேஜ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டான காலேஜாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக மாதிரி சூஸ் பண்ணி படிங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு இது போல் annauniv.edu அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. annauniv UNIV.edu அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது போல் வந்து வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த க்ரீன் கலர் பச்சை கலரில் எம்பளம் இருக்குல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த லிங்க்கு annauniv.edu, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இந்த ப்ளூ கலர் லைனை வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியாக அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பாருங்கள் அபவுட் அஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அபவுட் அஸ், அப்புறம் விசிஸ் டெஸ்க், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது பாருங்கள். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அது போல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் இங்கே வருது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஏயு ஸ்போர்ட்ஸ் போர்டு, ஏயு டிவிஎஸ்னு இருக்குது பாருங்கள். அப்படியே 1 by 1 வந்தீங்கன்னா சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், இல்லை சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் அனதர் வெப்சைட் ஓகேங்களா. அடுத்த விண்டோவில் அப்படி ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் போயிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஏயு ஹோமு அபவுட் அஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்னு இருக்குது பாருங்கள். இதுதான் மெயின் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அஃபிலியேட்டட் காலேஜில் வந்து இங்கே வந்து நம்ம காலேஜ் தமிழ்நாட்டில் உள்ள காலேஜை பற்றி நம்ம அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இதில் 2023 2024 காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். சென்டர் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஸ்டியூஷன், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து எத்தனை காலேஜ் இருக்குது, அஃபிலியேஷன் இன்ஸ்டியூஷன் எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக் தான். இங்கே பாருங்கள் அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அகாடமிக் இயர் 2023-2024 2023 2024க்கான காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக் தான். அது வந்து கவர்மெண்ட் வந்து பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் அது ஃபுல்லாகவே சரிங்களா. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் 2 ஸ்டேட் 1, அப்புறம் கோயம்புத்தூரில் சென்ட்ரல் 2 ஸ்டேட் 5 காலேஜ் இருக்குது. அதுபோல் திருச்சியில், மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு இது கவர்மெண்ட் இந்த டேபிள். இது செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜ். அதில் வந்து இன்ஜினியரிங் எத்தனை காலேஜ் கவர் ஆகிருக்கு, ஆர்க் டிபார்ட்மெண்ட் ஆர்கிடெக்சர் எத்தனை காலேஜ் கவர் ஆகிருக்கு, எம்பிஏ எத்தனை காலேஜ் கவர் ஆகிருக்கு, எம்சிஏ எத்தனை காலேஜ் கவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே சேர்ந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 488 காலேஜ் இருக்குது சரிங்களா. இதில் நம்பர் ஆஃப் அட்டானமஸ் காலேஜ் மட்டும் 96 காலேஜ் இருக்குது. இந்த 488 அட்டானமஸ் வந்து பார்த்திங்கன்னா 96 காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் வந்து 2023 2024 கணக்கின்படி உள்ள காலேஜோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரிங்களா. சரி வாங்க நம்ம எத்தனை ரீஜன் வைஸ் இருக்குது, என்னென்ன காலேஜ் இருக்குது, அதை பற்றின விவரங்களை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட் இல்லையா. நம்ம ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் சரிங்களா. இதில் வந்து பேக் கொடுத்தாலே அந்த அஃபிஷியல் வெப்சைட் இப்படி போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் இதில் போயிட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இதுதான் ஏயு
அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் ஹோம் பேஜ். இதில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள் சென்டர் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஸ்டியூஷன், இதை கிளிக் பண்ணாலுமே இந்த வெப்சைட்டுக்கு போகும். ஓகேங்களா, இந்த போயிடுச்சுன்னா இந்த ஏயு ஹோமு அபோட்டஸு அஃபிலியேட்டட் காலேஜஸ். இப்போ நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தோம்ல, அதுதான் இது. சரிங்களா, அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இது காலேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இயருக்கு. இப்போ நம்ம வந்து எந்தெந்த ரீஜன் வைஸ் காலேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே இங்கே பாருங்கள் ஏயு ஹோமு அபோட்டஸு அஃபிலியேட்டட் காலேஜ். இந்த அஃபிலியேட்டட் காலேஜ் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ரீஜன் வைஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ரீஜன் வைஸ்ன்றதில் ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்னைன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சென்னைன்னு கொடுத்தா சென்னை ரீஜனில் வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து காலேஜ் இருக்குன்றது அங்கே வரும். அஃபிலியேட்டட் காலேஜஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ். சரிங்களா, இது சென்னை கண்ட்ரோல். சரிங்களா, ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சென்னை ரீஜன் அவ்வளோதான். அதாவது சென்னை இருக்குது, அப்புறம் செங்கல்பட்டு இருக்குது, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வெள்ளூர், ராணிப்பேட்டு, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். இது சென்னை ரீஜன். இப்போ வேறு ரீஜன் வேணும்னா அடுத்தது அதில் போயிட்டு கோயம்புத்தூர்னு கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன் வரும். சரிங்களா, இதுபோல் ரீஜன் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் நீங்கள் நியர்பை இருக்குது, எந்த ரீஜன் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த ரீஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இது கோயம்புத்தூர் ரீஜன் அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்தது இங்கேயே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது திருச்சிராப்பள்ளியில் என்னென்ன ரீஜன் இருக்குது பாருங்கள். அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர். கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரி, திருப்பூர். அப்புறம் மதுரை ரீஜன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் திருநெல்வேலி பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், ஆல்ஃபாபெட்டிக்கல் லிஸ்ட்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஏ செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதாவது இந்த ஏ சீரீஸில் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குது ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து டோட்டல் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, ஏ என்ற அந்த வேர்டை வச்சு எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து அந்த ரீஜன் வைஸே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு ரீஜன் வைஸ் நான் சென்னை கொடுக்குறேன். சென்னையே செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே வந்து இப்போது நான் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் த டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரிசர்ச், இதுக்கான மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ், இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நேம் ஆஃப் த காலேஜ், அந்த காலேஜோட நேமு, அப்புறம் அட்ரஸ் எங்கே இருக்குது, அப்புறம் நேம் ஆஃப் த பிரின்சிபலு, அப்புறம் காண்டாக்ட் நம்பரு, ஃபேக்ஸ் நம்பரு, வெப்சைட்டு, அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் இந்த காலேஜ் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 2001. அப்புறம் இது டைப் என்ன காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங்காக கவர்மெண்ட்டாக. செல்ஃப் ஃபினான்சிங்னா ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்னு இருக்கும், இல்லை கவர்மெண்ட் எய்டட்னு இருக்கும். சரிங்களா, அப்புறம் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஆர்க்கில் ஆரம்பிச்சு ஆர்கிடெக்சரில் ஆரம்பிச்சு ஆர்கிடெக்சர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இயர் ஆஃப் ஸ்டார்டிங் 2009. எவ்வளோ சீட் இருக்குது இந்த கோர்ஸில் 80 சீட் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும். அதே போல் அப்போ இங்கே பாருங்கள் 14 கோர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா எம்இ கோர்ஸ் வரைக்கும். பி வந்து இதோட முடியுது, பிடெக் விட முடியுது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட முடியுது. அப்புறம் ஒவ்வொரு கோர்ஸும் எந்தெந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற விவரங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சீட் இருக்குது. ஓகேங்களா, இப்போது 2022 2023 படி எவ்வளோ சீட்டு, 2023 2024 படி எவ்வளோ சீட்டுன்னு சொல்லிட்டு இயர் வைஸ் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்டேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை சீட் இருக்குன்றது. சரிங்களா, அப்புறம் நீங்கள் எம்இ சப்போஸ் வேணும்னா அந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா எம்இ, எம்பிஏ, எம்சிஏ இல்லை எம்இ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த எம்இ கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத எல்லாமே டீட்டெயிலாக டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கரண்ட் ஸ்டேட்ஸ் என்ன, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அதாவது இந்த பிஎஸ்சிஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, பிஏனா என்ன, சிஏனா கண்டிஷ்னல் அஃபிலியேஷன், பிஏனா ப்ரொவிஷனல் அஃபிலியேஷன் சொல்லிட்டு அதை டைப் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸோட டைப். அதையுமே பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேயே வந்து நியூ கோர்ஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அது எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் சீட்டு எவ்வளோ இருக்குன்றத
இங்கே அந்த நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றின முழு A to Z விவரங்கள் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டிலாம் யார் யார், டிபார்ட்மெண்ட் வைஸ் சரிங்களா. அங்கே பாருங்கள், ஆர்கிடெக்சரில் வந்து யார் யார் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்புறம் அந்த ஃபேக்கல்ட்டி யார் யாருன்றதை தெளிவாக இருக்கும். எத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அந்த ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எவ்வளோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேங்களா, அவங்க எங்கே படித்தாங்க, எங்கே ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து A to Z எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் டீட்டெயில்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் வரைக்குமே க்ளீனாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அழகாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காலேஜ் வந்து எடுக்க போகிறீங்களோ அந்த காலேஜ் வந்து கரெக்டாக செக் பண்ணி இது வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. இது ஒரு சாம்பிள் தான். இந்த உதாரணத்துக்கு இந்த காலேஜ் நான் காட்டியிருக்கேன். அதே போல் உங்களுக்கு வேறு சென்னையில் வேறு எங்கே செங்கல்பட்டில் வேணும்னா இல்லை காஞ்சிபுரம் வேணும்னா காஞ்சிபுரம் கிளிக் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்தில் என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டும் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். அதே போல் அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து என்ன செல்ஃப் ஃபினான்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும் ஓகேங்களா. அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா A to Z என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை சீட் இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, நியூ கோர்ஸ் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் என்ன, டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் காலேஜ் வைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா அந்த லொக்கேஷன்ஸில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, உதாரணத்துக்கு வேலூர் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். வேலூரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது தந்தை பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து யார் பிரின்சிபல் இருக்கா, அந்த காலேஜ் பற்றின டீட்டெயிலு, வெப்சைட்டு, காண்டாக்ட் நம்பரு, அப்புறம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் வந்து கவர்மெண்ட்டு, சில எத்தனை கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து, ஸோ இதில் என்னென்ன யூஜி கோர்ஸு பிஜி கோர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக இருக்கும். அப்புறம் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் அழகாக செக் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் பார்த்துட்டுனா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுற காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேவா பெட்டரா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்கள் எப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் சொன்னேன்ல, அதாவது இங்கே போயிட்டு ஆல்ஃபாபெட்டிக்கல் லிஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் காலேஜ் நீங்கள் எடுக்க போகிற காலேஜ் வந்து என்ன ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல், இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகுதோ இல்லை பியில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பி ஆர்டரில் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் என்னென்ன காலேஜ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த லொக்கேஷன் அது ஃபுல்லாகவே காலேஜ் லிஸ்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ இங்கேயுமே நீங்கள் கிளிக் பண்ணாலுமே அந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த காலேஜ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதே போல் தான் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் என்ன, A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு தரவாக செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் விஷயம் இதுதான், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ சீட் இருக்குது, யூஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எல்லா விவரங்களும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கின்னு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து முடிவு எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணுங்கள் காலேஜ். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லாருக்கும் விஷயம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.